கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தெகொஸ்தே அபிஷேகத்திற்கான ஆயத்த ஆராதனையின் 4ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். இவை நாம் கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னத்தை அனுபவித்து வரும் நாட்கள். நேற்று நான் நினைவூட்டியது போல இவை காத்திருக்கும் நாட்கள், கிருபையின் நாட்கள். இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை வல்லமையாய் நம் மீது பொழியப்படுகிறது. ஆகையால் இந்த நாட்களை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அவை நம் எதிர்கால வாழ்க்கையில் தனித்துவமானதும் தீர்மானகரமானதுமான காலங்களாக மாறும். எனவே உண்மையுடனும் நேர்மையுடனும் நாம் ஜெபிப்போம். இந்த நாளை முழுமையாக பரிசுத்த ஆவிக்கே அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியே இப்பொழுது இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒன்றுபட்டு ஜெபித்து வரும் உலகமெங்குமுள்ள உமது பிள்ளைகளை எல்லாம் உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆவியே வல்லமையான பெந்தெகொஸ்தே அனுபவத்திற்காக ஏங்கியும் ஜெபித்தும் கொண்டிருப்போரையெல்லாம் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து இரக்கம் இறங்கி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய ஆவியே எங்களை நடத்தும். சிதறிப்போன அப்போஸ்தலர்களை துணிவுள்ள சாட்சிகளாகவும் இறுதியில் இரத்த சாட்சிகளாகவும் மாற்றின பரிசுத்த ஆவியே, அவர்களின் வாழ்க்கைகளின் மூலம் சுவிசேஷத்தின் உயிருள்ள விளக்கத்தை எழுதிய பரிசுத்த ஆவியே, அவர்களின் இருதயங்களில் நுழைந்து சுவிசேஷத்தை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் வல்லமையை அவர்களுக்கு அளித்த பரிசுத்த ஆவியே, இப்பொழுது எங்கள் மேல் வாரும், எங்களை நிரப்பும். ஆரம்பத்தில் இருந்தது போல இப்போதும் என்றும் என்றென்றைக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் முதல் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அப்போஸ்தலர்கள் எவ்வாறு பரிசுத்த ஆவிக்காக தாகமாயிருந்து காத்திருந்தார்கள் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். நாம் ஏற்கனவே 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம். இப்போது 12ஆம் வசனத்திலிருந்து முன்னேறுகிறோம். ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக வாசித்து அப்போஸ்தலர்கள் எவ்வாறு தங்களை பரிசுத்த ஆவிக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் என்பதையும், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம். நேற்று நாம் 2 முக்கியமான காரியங்களை புரிந்து கொண்டோம். முதலாவது, இயேசு காத்திருக்கும்படி சொன்னதால் அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இரண்டாவது, இயேசு அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அளித்திருந்ததால் அவர்கள் காத்திருக்க முடிந்தது. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி வெறும் ஒரு சக்தி அல்ல, அவர் ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த பொழுது வல்லமை வெளிப்படுகிறது. இப்பொழுது இயேசு அவர்கள் கண்முன்னே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் அவர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:12 முதல் வாசிப்போம். அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இந்த தூரம் ஒரு ஓய்வு நாள் பயண தூரமாக குறிப்பிடப்படுகிறது. சுமார் 1200 மீட்டர். அதனால் அவர்கள் நடந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இப்போது இதை கவனமாக பாருங்கள். அவர்கள் நகரத்தை அடைந்த போது சந்தைக்கு செல்லவில்லை, தங்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லவில்லை, தங்கள் சொந்த வீடுகளுக்கு கூட செல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் மேல் அறைக்கே நேராக சென்றார்கள். இந்த வீடு மிகவும் முக்கியமானது. இது கர்த்தராகிய இயேசு கடைசி இராபோஜனத்திற்காக தேர்ந்தெடுத்த வீடு. ஆகையால் அவர்கள் மீண்டும் அதே வீட்டிற்கு திரும்பினார்கள். இது மர்குவின் தாய் மரியாளின் வீடு என்று பாரம்பரியமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அங்கேயே இயேசு பரிசுத்த நற்கருணையை நிறுவினார். இதுவே அந்த மேல் அறை செனாக்கிள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 மற்றும் 4 ஆகிய அதிகாரங்களிலும் சீஷர்கள் அதே வீட்டில் ஒன்றாக தங்கியிருந்ததாக பல குறிப்புகள் உள்ளன. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தோன்றிய இடமும் இதுவாக இருக்க வேண்டும். அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் ஒன்றாக இருந்த இடமும் இதுவாக இருக்க வேண்டும். யோவான் 20 இன்படி வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று கூறினார். எனவே இந்த வீடு சீஷர்களுக்கு உணர்ச்சி பிணைப்புடைய வீடாக இருந்தது. இது அவர்களின் ஆவிக்குரிய வாழ்வை உருவாக்கியும் பலப்படுத்தியும் இருந்த இடம். அவர்களின் நினைவுகளை புதுப்பிக்கும் வல்லமை இந்த வீட்டிற்கு இருந்தது. இந்த வீடு அவர்களின் கர்த்தரின் கண்ணீரை கண்டது.
இதே இடத்துல இயேசு அப்பத்தை முறித்தார், தமது பரிசுத்த இருதயத்தை முறிப்பது போல அதை அவர்களுக்கு கொடுத்தார். இதே இடத்தில் அவர் பாத்திரத்தை உயர்த்தினார். இதே இடத்தில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று கூறினார். இதே இடத்தில் அவர் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று கூறினார். இதே இடத்தில் அவருடைய இருதயம் அவர்களுக்கு முன்பாக ஊற்றப்பட்டது. ஆகவே இந்த வீடு வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. இந்த இந்த வீடு காயங்களையும் அன்பையும் துக்கத்தையும் வெளிப்பாட்டையும் தாங்கியது. அவர்கள் இந்த இடத்திற்குள் நுழைந்த போது இயேசுவை நினைவு கூற முடிந்தது. அவர்கள் இந்த இடத்திற்குள் நுழைந்த போது அவருடைய வார்த்தைகளை மீண்டும் தங்கள் இருதயங்களில் கேட்க முடிந்தது. அவர்கள் இந்த இடத்திற்குள் நுழைந்த போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிந்தது. அப்படியானால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை நினைவூட்டும் இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அது மிகவும் முக்கியமானது. காத்திருப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தரை நினைவு கூற உதவும் இடத்தில் நடக்க வேண்டும். ஒவ்வொரு இடமும் ஏற்றதல்ல. கவனச்சிதறல்களால் நிரம்பிய இடம், சத்தங்களால் நிரம்பிய இடம், உங்கள் மனதை பல திசைகளில் இழுத்து செல்லும் இடம். பட் வால்கல்ஸ்டான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்கவோ நினைவு கூறவோ முடியாது. அப்படிப்பட்ட இடம் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க உங்களுக்கு உதவாது. அப்போஸ்தலர்கள் மிகவும் திட்டமிட்ட ஒன்றை செய்தார்கள். அவங்க ஒலிவமலையிலிருந்து நேராக நகரத்திற்குள் வந்தார்கள். அவர்கள் அலைந்து திரியவில்லை. அவங்களை கவனச்சிதறலுக்கு இடம் அளிக்கவில்லை. அவங்கள நேராக அந்த வீட்டுக்கு சென்றார்கள். ஏன் மேல் அறை? ஏனெனில் கீழ்தளம் என்பது செயல்பாடுகள் நடைபெறும் இடம். மக்கள் வருவார்கள், போவார்கள், உரையாடல்கள் நடக்கும், சமையல் நடக்கும், அன்றாட வாழ்க்கை நடைபெறும். ஆனால் மேல் அறையின் பிரித்து வைக்கப்பட்ட இடம், அமைதியின் இடம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பது திட்டமிட்ட பிரித்து வைப்பையும் ஒருமுகப்படுத்தலையும் தேவைப்படுத்துகிறது. இந்த நாட்களில் நாம் சாதாரண நாட்களைப் போல வாழ முடியாது. நம் கவனத்தை பிரிக்க முடியாது. தேவனுக்கு சிறிய ஒரு மூலையை மட்டும் கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் மனதில் பரிசுத்த ஆவிக்கு முதல் இடத்தை கொடுக்கும் போது, இதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லாத போது, இது உங்கள் வாழ்க்கையின் முதல் மற்றும் மிக முக்கியமான காரியமாக மாறும்போது அப்பொழுது ஆவி வருகிறார். அல்லேலூயா. சுருக்கமாக சொன்னால், அப்போஸ்தலர்கள் தங்களை தெளிவான ஒருமுகப்படுத்தலுக்குள் வைத்துக்கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தபடி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்காக மிகவும் முக்கியமான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்கள் ஒலிவமலையிலிருந்து நேராக எருசலேமுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. எருசலேமை அடைந்த போது அவர்கள் வேறு எங்கும் செல்லவில்லை. அவர்கள் நேராக மேல் அறைக்கு சென்று கதவை மூடினார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் குருவை பல வழிகளில் நினைவூட்டும் இடத்திற்கு சென்றார்கள். அல்லேலூயா. காத்திருப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தரின் நினைவு உயிரோடு இருக்கும் இடத்தில் நடைபெற வேண்டும். இப்போது இயேசு அவர்களோடு உடல் ரீதியாக இல்லை. அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றிருந்தார். ஆனால் இன்னும் அவர்கள் ஒரு நாற்காலியை பார்த்தால் நினைவு கூர்ந்தார்கள். இங்கேதான் இயேசு அமர்ந்தார். ஒரு ஜன்னலை பார்த்தால் நினைவு கூர்ந்தார்கள். இங்கேதான் அவர் நின்று எருசலேமை நோக்கி பார்த்தார். ஒரு படுக்கையை பார்த்தால் நினைவு கூர்ந்தார்கள். இங்கேதான் நம் கர்த்தர் ஓய்வெடுத்தார். அவர் ஸ்லேட்டு எங்கு திரும்பினாலும் எல்லாமே அவர்களுக்கு கர்த்தரை நினைவூட்டியது. அந்த மேல் அறை, மர்குவின் தாய் மரியாளின் அந்த வீடு இயேசுவின் பிரசன்னத்தால் நிரம்பி இருந்தது. அது மட்டுமல்ல, இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசி இராபோஜனம் நடந்த இடம் இதுவே. உலக வரலாற்றிலேயே முதல் பரிசுத்த நற்கருணை அர்ப்பணிக்கப்பட்ட இடம் இதுவே. இந்த வீடு ஒரு திருச்சபை. இது கிறிஸ்தவத்தின் முதல் திருச்சபை. இது எதை கற்பிக்கிறது? நாம் எங்கு வேண்டுமானாலும் காத்திருந்து ஜெபிக்க முடியாது. நாம் சரியான சூழலை நோக்கமுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. எப்படிப்பட்ட இடம்? உலகத்தின் சத்தத்தை அமைதிப்படுத்தி உங்களுக்கு இயேசுவை மட்டுமே நினைவூட்டும் இடம். உங்க அவற்றினை மட்டும் இழுக்கும் இடம். ஒரு இடம் பல வேறு விஷயங்களை நினைவூட்டினால், உங்கள் மண்ட பல குரல்களால் நிரப்பினால், எங்களுடைய கவனத்தை பல திசைகளில் இழுத்து சென்றால், இசையங்கு நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க முடியாமல் போகலாம். அதிகமான குரல்கள் இருந்தால், கவனச்சிதறல்கள் இருந்தால், அதிகமான மக்கள் இருந்தால், இருந்தால் நீங்கள் இயேசுவின் மேல் குணம் செலுத்த முடியாமல் போகலாம். அப்படியானால் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒலிவமலையிலிருந்து நேராக வந்தார்கள், நகரத்திற்குள் நுழைந்தார்கள்.
எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் அவர்கள் நேராக அந்த வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டுக்கே மேல் அறைக்கு சொன்னாங்க. ஏனெனில் கீழ்தளம் செயல்பாடுகளால் நிரம்பி இருக்கும். அங்கேதான் மக்கள் வந்து பேசுவார்கள், அயலவர்கள் உள்ளே வருவார்கள், அந்நியர்கள் வழி கேட்பார்கள், சமையல் நடக்கும், அன்றாட வாழ்க்கை தொடரும். ஆனால் மேலறை பிரிக்கப்பட்டது, அமைதியானது, ஒருமுகமானது. புரிகிறதா? இதன் அர்த்தம் இடையூறற்ற ஒருமுகப்படுத்தல் அவசியம். இந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை கூட நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவிக்கு இடமளிக்கும் போது, முதலிடத்திற்கு வைக்கும் போது அவருக்கு உங்க மேல் வருவார். புரிகிறதா? இது முதலிடமாக மாற வேண்டும். இதற்கு மேலாக எதுவும் வரக்கூடாது. அப்பொழுது பரிசுத்த ஆவி வருவார். அல்லேலூயா. இப்பொழுது இதை புரிந்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் நாம் பல காரியங்களின் நடுவில் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறோம். நாம் பல காரியங்களை செய்கிறோம். அவற்றின் நடுவில் எங்கோ பரிசுத்த ஆவியே வாரும் என்று சொல்கிறோம். இல்லை, அது அப்படி பணியாற்றுவதில்லை. இயேசு என்ன சொன்னாரு? மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய ஆயத்தத்தை தேவைப்படுத்துகிறது. மிக உயர்ந்த வரத்தை பெறுவதற்கு மிக உயர்ந்த கவனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். என்ற திருச்சபை இந்த 10 நாட்களை தனியே பிரித்து வைத்துள்ளது. ஏனெனில் இந்த காத்திருத்தல் மிகவும் முக்கியமானது. எளிசு, ஆனால் கேட்டிருக்கிறது கடினம். நம்மை சோர்வடை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கேட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு போராட்டம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கொரோனா காலத்துல முன்பு போல் சுதந்திரமாக கடைக்குள் செல்ல முடியாது. நீங்கள் கடைக்கு சென்றால் என்ன நடக்கும்? அவர் வெளியே வரும் வரை நீங்கள் வெளியே காத்திருக்க வேண்டும். நாற்காலிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். ஸ்டேஜில் ஆடுவீர்கள். ஒருத்தர் வெளியே வந்தால் நீங்கள் முன்னேறுவீர்கள். அடுத்தவர் சவிடி சொன்னால் மின்டிஸ் முன்னேறுவீங்க. இறுதியில் உங்கள் முறை வரும், நீங்கள் உள்ளே செல்வீர்கள். காத்திருப்பது கடினம். உள்ளே சென்று வாங்கி வெளியே வருவது அது எளிது. காத்திருப்பது கடினம். அவர் வரிசையில் நிற்பது கடினம். நீங்கள் ஒருபோதாவது விமான நிலையத்தில் அல்லது குடிவரவு சோதனையில் அல்லது நீண்ட வரிசையில் நின்றிருந்தால் அது எவ்வளவு கடினம் என்பதை அறிவீர்கள். பலரும் அதே நேரத்தில் மணி நேரங்கள் உட்கார்ந்து பேச முடியுமா? 2 மணி, 3 மணி, 5 மணி சோர்வடைவீர்களா? இல்லை. ஏனெனில் பேசுவது எளிது, காத்திருப்பது கடினம். ஆனால் கவனமாக கேளுங்கள். நீங்கள் காத்திருப்பதின் கடினத்தை ஏற்றுக்கொண்டால், வாசிச்சிருப்பு என்ற போராட்டத்தை தழுவிக்கொண்டால் பரிசுத்த ஆவி வருவார். அப்படியானால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினார்கள். அதுவே அடுத்த அம்சம். இந்த நாட்களில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமான ஏற்பாட்டை செய்தார்கள். அவர்கள் தங்களை முழுமையான ஒருமுகப்படுத்தலுக்குள் வைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதுதான் எங்கள் முன்னுரிமை. பரிசுத்த ஆவி அவர் காத்திருக்கும்படி சொன்னார். அப்படியானால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வார்த்தை என்னை ஆழமாக தொட்டது. அவர்கள் ஒலிவமலையில் இருந்து வந்தார்கள். சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தார்கள். நகரத்திற்குள் நுழைந்தார்கள். நேராக அந்த வீட்டிற்கு சென்றார்கள். வேறு எங்கும் செல்லவில்லை. நேராக மேல் அறைக்கு சென்றார்கள். கதவை மூடினார்கள். அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஓய்வு நாள் பயண தூரம். அவர்கள் தங்கியிருந்த மேல் அறைக்குள் சென்றார்கள். இப்போது 2 காரியங்களை கவனியுங்க. முதலாவது ஒழுக்கமான ஏற்பாடு. 2வது எழுத்துப்பூர்வமான கீழ்ப்படிதல். முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். பகுதியாக அல்ல, வசதிக்கேற்ப அல்ல, மாற்றங்களுடன் அல்ல. அவர்கள் துல்லியமாக கீழ்ப்படிந்தார்கள். இயேசு என்ன சொன்னார்? காத்திருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4 அவர்களோடு இருக்கும்போது எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கும்படி கட்டளையிட்டார். காத்திருங்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். அவ்வளவுதான். அவங்கள அதை மங்கச் செய்யல, மாற்று வழிகளை நியாயப்படுத்தல, கட்டளையை மாற்றலை. அவர்கள் வெறுமனே கீழ்ப்படிந்தார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த நாட்களில் நம் கர்த்தருக்கு கொடுக்கும் கவனமும் ஒருமுகப்படுத்தலும் விசேஷமானதும் உயர்ந்ததுமானதாக இருக்க வேண்டும். சாதாரண நாட்களைப் போல அல்ல. நம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்காக நம்மை ஒழுக்கப்படுத்த வேண்டும். அவர் சொன்னார், எருசலேமை விட்டு போகாதீர்கள், பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள்.
அப்படிட்டானால் அவங்களோட என்ன பண்ணாங்க? அவங்க தங்கினார்கள், அவங்க காத்திருந்தார்கள் அவர் சொன்னபடியே. இதை கவனியுங்கள். இந்த அபிஷேகம் காத்திருப்பதினால் தான் பெறப்பட வேண்டும். இதற்கு குறுக்கு வழி இல்லை, மாற்று முறை இல்லை. நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவனுக்கு கொடுக்கும் உங்கள் கவனம் மற்ற நாட்களைப் போல இருக்கக்கூடாது. அது வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அது முழுமையானதாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா ஏற்பாடுகளும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். ஒழுக்கத்துடன், ஒருமுகப்படுத்தலுடன், கவனச்சிதறலின்றி நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்காக தாகமாயிருக்க வேண்டும். ஆகவே மீண்டும் 2 காரியங்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன் ஒழுங்குபடுத்தினார்கள். அவர்கள் இயேசுவுக்கு சரியாக கீழ்ப்படிந்தார்கள். இப்போது நாம் தொடர்கிறோம். மனுஷரின் மேல் அறைக்கு சென்றார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலோமு, மத்தேயு, அல்பேயுவின் மகனாகிய யாக்கோபு, சீமோன் சேலோத்தேயன், யாக்கோபின் மகனாகிய யூதா. இப்போது கவனமா பாருங்க. மிக முக்கியமான காரியங்கள் இங்கே வெளிப்படுகின்றன. முதலில் யார் குறிப்பிடப்படுகிறார்கள்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்கள் உள்ளார்ந்த வட்டாரத்தினர், முன்னணி அப்போஸ்தலர்கள், இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இன்றைய மொழியில சொன்னால் போப், கார்டினல்கள், ஆயர்கள், இன்னும் நான் இருந்தார்கள், பட்சான்ஸ், இயேசுவின் டி, மற்ற பெண்கள், இயேசுவின் சகோதரர்கள் அனைவரும் அங்கே இருந்தார்கள். யாரும் தங்கள் பதவியை பார்க்கவில்லை. யாரும் நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், இது எனக்கல்ல என்று பீலஸ்ல அடைவரமோன்னு ஒன்னா கத்திருந்தார்கள். இந்த காத்திருத்தல் சாதாரண விசுவாசிகளுக்காக மட்டும் அல்ல, எல்லோரும் காத்திருக்க வேண்டும். உயர்ந்தவர்களிலிருந்து தாழ்ந்தவர்கள் வரை எல்லோரும் காத்திருக்க வேண்டும். உலகத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் இது மிகப்பெரிய வரம் என்பதால் அனைவரும் காத்திருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பதவிகள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தடையாக மாறக்கூடாது. எனக்கு ஒரு ஊழியம் அல்லது பதவி இருக்கிறது என்பதற்காக எனக்கு பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க நேரமில்லை என்று சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி அவ்வளவு அத்தியாவசியமானவர். ஆவிக்காக காத்திருக்கும் திருச்சபை மட்டுமே அப்போஸ்தலர் நடபடிகளில் காணப்படும் தேவனுடைய வல்லமையான செயல்களை சாட்சியமாக காணும். ஆகவே யாருக்கும் காரணம் இல்லை. மரியாள் கூட நான் ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன், நான் இயேசுவை சுமந்தேன், எனக்கு காத்திருக்க தேவையில்லை என்று சொல்லவில்லை. இல்லை, அவள் அப்போஸ்தலர்களோடு அங்கே அமர்ந்திருந்தாள். 10 நாட்கள். நாம் இதை புறக்கணித்து நாம் பெரியவர்கள் காத்திருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. எனவே சொல்லுங்கள், காத்திருக்க முடியாத அளவுக்கு பெரியவர் யார்? நான் காத்திருக்க மாட்டேன் என்று யார் சொல்ல முடியும்? யாரும் இல்லை. எல்லோரும் காத்திருக்க வேண்டும். எல்லோரும். இப்போது அடுத்த முக்கியமான அம்சத்திற்கு செல்கிறோம். அவர்கள் நீவரும் ஒரே மனதோடு ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் இரக்கம் நடைபெறுவதற்கு முன்பும் பின்னரும் மனொற்றுமை இருக்கிறது. ஆவியால் நிரப்பப்பட்ட திருச்சபையில் நிரப்பப்படுவதற்கு முன்பும் பின்னரும் ஒரே மனம் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் 2:1 பெந்தெகொஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருந்தார்கள். மீண்டும் ஒன்றாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14 அப்போது பேதுரு 11 நின்று மீண்டும் ஒன்றாக, தனியாக அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:44 விசுவாசித்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள். 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டு ஆலயத்தில் கூடிக்கொண்டிருந்தார்கள். 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்களிலும் இது போன்ற பல குறிப்புகள் உள்ளன. ஒரே மனம் என்றால் என்ன? அவர்கள் எந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தார்கள் என்பதா? இல்லை, அதுவல்ல அதன் அர்த்தம். இது மிகவும் முக்கியமானது. ஒரே மனம் என்பதன் அர்த்தம் எல்லா விஷயங்களிலும் அனைவரும் ஒரே கருத்தில் இருந்தார்கள் என்பதல்ல. அதை எப்படி தெரிந்து கொள்கிறோம்? இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததை பார்ப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. 12 அப்போஸ்தலர்களில் இப்பொழுது 11 பேர் மட்டுமே உள்ளனர். யூதா போய்விட்டான். ஆகவே ஒருவன் அவனிடத்தை நிரப்ப வேண்டும். அவர்கள் ஜெபித்தார்கள். பின்னர் 2 பேரின் பெயர்களை முன்வைத்தார்கள். அவர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரே கருத்தில் இருந்திருந்தால் 2 பேர்களை சொல்வார்களா? இல்ல, ஒரே பெயர் மட்டுமே இருந்திருக்கும். அதனால் தெளிவாக தெரிகிறது அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அப்படி இருந்தும்
யாரும் விலகவில்லை, யாரும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், நான் இதில் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவங்க ஒன்னாவே இருந்தாங்க. இதனால் என்ன நிரூபிக்கப்படுகிறது? அவர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரே கருத்தில் இல்லை. அப்படியானால் ஒரே மனம் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் இதுதான். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில், பரிசுத்த ஆவி வர வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்கள் முற்றிலும் பிளவில்லாமல் இருந்தார்கள். நீங்கள் பேதுருவிடம் நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் அவன் பரிசுத்த ஆவி வர வேண்டும் என்று சொல்வான். யாக்கோபிடம் கேட்டால் பரிசுத்த ஆவி வர வேண்டும் என்பான். தோமாவையோ அந்திரேயாவையோ கேட்டாலும் அதே பதில்தான், பரிசுத்த ஆவி வர வேண்டும். இதுதான் ஒரே மனம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அவர்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். ஆத்துமாக்களின் இரட்சிப்பில் அவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இயேசுவுக்கு சாட்சி கொடுப்பதில் எந்த வாதமும் இல்லை. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதில் எந்த மோதலும் இல்லை. ஆம், மனித ரீதியான விஷயங்களில் அவர்கள் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தார்கள், வேறுபட்ட பார்வைகள். கவனமாக கேளுங்க. உங்கள் ஜெபக்குழுவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் சமுதாயத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் விட்டு விஷயங்களை வேறு விதமாக காணலாம், மற்றவர்கள் வேறு விதமாக சிந்திக்கலாம். அது பிரச்சனை அல்ல. உண்மையான கேள்வி இதுதான். இந்த விஷயத்துல உங்கள் இருதயம் ஒன்னா இருக்கிறதா? நீங்கள் கத்தோலிக்கர், ஆர்த்தடாக்ஸ், யாக்கோபாயர், பெந்தெகோஸ்தே ஆகியவர்களாக இருக்கலாம். ஆவி என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? இந்த விஷயத்துல எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. பல விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படை சத்தியங்களில் ஒற்றுமை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஒரே இரட்சகர். இதில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இயேசு சிலுவையில் மரித்தார், இதில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், இதுல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இயேசு கன்னியிலிருந்து பிறந்தார், இதுல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இயேசு பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தம் செய்தார், பரிசுத்த ஆவி வருவார், பரிசுத்த ஆவி நம்மை நிரப்புவார். இதுல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இதுதான் ஒரே மனம். அப்படியானால் அவங்க என்ன செய்தார்கள்? இதில் அவர்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். அவங்க ஜெபிச்சாங்க. அவங்க ஒரே மனதோடு ஜெபத்தில் இருந்தார்கள். இப்பொழுது அடுத்த அம்சத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் அவங்க என்ன செய்தார்கள்? அவங்க ஜெபித்தார்கள் தொடர்ச்சியாக. அவங்க சும்மா அமர்ந்திருக்கல, அவர்கள் ஜெபித்தார்கள், தொடர்ந்து ஜெபித்தார்கள். வேதாகமத்துல நாம் ஒரு முறைமையை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 3:21 இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என்ன நடந்தது? அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது வானம் திறந்தது, பரிசுத்த ஆவி இறங்கினார். அப்படியான பரிசுத்த ஆவி எப்போது வருகிறார்? ஜெபிக்கும் போது. இதை கவனியுங்கள். நமக்கு பரிசுத்த ஆவி வேண்டுமெனில் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நம் கவனம் இதுவாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே மனதோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒன்றாக அமர்வது மட்டுமல்ல, ஒரே அறையில் இருப்பது மட்டுமல்ல. யாராவது சிறிது நேரம் வெளியே சென்றாலும் அங்கேயும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எதற்காக? பரிசுத்த ஆவிக்காக. இப்போது இன்னொரு போதனையை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 11:9 இயேசு ஜெபத்தை பற்றி போதிக்கிறார். அவர் சொல்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். உண்மையான அர்த்தம் இதுதான். தொடர்ந்து கேளுங்கள் பெறுவீர்கள், தொடர்ந்து தேடுங்கள் கண்டடைவீர்கள், தொடர்ந்து தட்டுங்கள் திறக்கப்படும். ஒரு முறை கேட்டுவிட்டு நிறுத்தாதீர்கள், ஒரு முறை ஜெபித்து விட்டு நிறுத்தாதீர்கள், உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக நிறுத்தாதீர்கள். இயேசு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஒருவன் இரவில் நண்பனின் கதவை தட்டி எனக்கு 3 அப்பங்கள் கொடு என்று கேட்கிறான். உள்ளிருந்து பதில் வருகிறது, எனக்கால் முடியாது, கதவு மூடப்பட்டுள்ளது, நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவன் போய்விடவில்லை, அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். குளிரில், இரவில், சாலையில் எவ்வளவு நேரம்? கதவு திறக்கப்படும் வரை. எத்தனை முறை தட்டுகிறான்? கதவு திறக்கப்படும் வரை. இதைத்தான் இயேசு போதிக்கிறார். தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து தட்டுங்கள், தொடர்ந்து தேடுங்கள், நிறுத்தாதீர்கள். முதல் நாளில் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் நிறுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவி உடனே வரலாம் அல்லது பின்னர் வரலாம், ஆனால் நீங்கள் தொடர வேண்டும். அப்புறம் இயேசு சொல்லுகிறார், ஒரு குழந்தை மீன் கேட்டால் தந்தை பாம்பை கொடுப்பானா?
அவன் முட்டை கேட்டா தேளை கொடுப்பானா? மனிதர்களே நல்லவற்றை கொடுக்க தெரிந்திருக்கும் போது உங்களை பரலோக பிதா எவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியை அவரை கேட்போருக்கு கொடுப்பார். அப்படியானால் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள், ஒன்றாக ஒரே மனதோடு பரிசுத்த ஆவிக்காக. மேலும் இன்னொரு காரியம், அவர்கள் ஒற்றுமையோடு ஜெபித்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்கிறார், 2 அல்லது 3 ஒருமனப்பட்டு என் நாமத்தில் கேட்டால் அது செய்யப்படும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக ஜெபிக்க வேண்டும். ஒற்றுமையோடு, ஒருமித்த மனதோடு. நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு ஜெபக்குழுவில் இருக்கலாம், ஒரு சிறிய கூட்டத்தில் இருக்கலாம். நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒன்றாக ஜெபியுங்கள், ஒரே இருதயத்தோடு பரிசுத்த ஆவிக்காக. இப்போது இன்று நாம் புரிந்து கொண்ட அனைத்தையும் சுருக்கமாக பார்ப்போம். அதிகாரம் 1 பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க சில அடிப்படைகளை நமக்கு கொடுக்கிறது. அவர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஏனெனில் அவர் கட்டளையிட்டார். அவர்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினார்கள். பரிசுத்த ஆவி வருவார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன் ஒழுங்குபடுத்தினார்கள். அவர்கள் பிரிக்கப்படாத கவனத்தை அளித்தார்கள். கவனச்சிதறல்களை தவிர்த்தார்கள். சரியான இடத்தில் கூடினார்கள். ஒன்றாக ஜெபித்தார்கள். வெவ்வேறு நிலை பார்க்கல, ஒரே நோக்கத்தில் ஒன்றுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து ஜெபித்தார்கள். ஆயத்தத்தின் 4ஆம் நாளில் இருக்கிறோம். உங்கள் இருதயத்தில் ஒரு வலுவான தீர்மானம் இருக்கட்டும். இவ்வாறு ஜெபியுங்கள். கர்த்தாவே, இந்த ஒருமுகப்படுத்தலை எனக்கு தாரும். உமது வார்த்தையை நம்புவதற்கான கிருபையை எனக்கு தாரும். இந்த நாட்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள எனக்கு உதவும். ஏற்கனவே இழந்து போன நாட்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தொடங்குங்கள். இந்த நிமிடத்திலிருந்து தேவனுக்கு முன் நாட்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல. முக்கியமான ஒரே காரியம் உங்கள் இருதயத்தின் அர்ப்பணிப்பு. ஒரே ஒரு நிமிடத்திலே கூட தேவன் உங்கள் அர்ப்பணிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தாமதிக்காதீர்கள். இழந்துட்டேன், அடுத்த வருடம் காத்திருப்பேன் என்று சொல்லாதீர்கள். இல்லை, இப்போதே தொடங்குங்கள். சோர்ந்து போகாதீர்கள், மனங்குறைந்து போகாதீர்கள். இதை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அற்புதங்களை செய்பவர்களாக மாறுவதற்காக பரிசுத்த ஆவியை விரும்பவில்லை. நம் விருப்பம் இதுதான், பரிசுத்தத்தில் வளர வேண்டும், இயேசு கற்றுக் கொடுத்தபடி வாழ வேண்டும், நம் வாழ்க்கையின் மூலம் உண்மையான சாட்சிகளாக மாற வேண்டும். அதுக்காக நமக்கு கிறிஸ்து ஆவி தேவை. ஆகவே கவனத்தை இழக்காதீர்கள். கவனச்சிதறல்களை தவிருங்கள். செய்திகள் கூட, வெளிப்புற விஷயங்கள் கூட இந்த நாட்களில் அவற்றை ஒதுக்கி வையுங்கள். உங்கள் வீடுகளில் ஒன்றாக ஜெபியுங்கள். நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு குடும்பமாக ஒன்றுபடுங்கள். பரிசுத்த ஆவிக்காக ஜெபியுங்கள். இது ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்திலேயே நிலைத்திருங்கள். அங்கே ஜெபியுங்கள். இந்த நாட்களை வீணாக்காதீர்கள். அவற்றை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையோடு ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.